கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும், கர்த்தராகிய இயேசுவின் நாமம் எப்பொழுதும் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. மீண்டும் ஒரு முறை கூட அவருடைய சமூகத்தில் வந்து உங்களோடு கூட ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளவும், நீங்கள் மற்றவர்களோடு இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் ஆண்டவர் ஒரு அற்புதமான வாசலை திறந்திருக்கிறார். அந்த வாசலிலே பிரவேசிப்பவர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்களாக இருக்கவும், அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய தொடுகையை அனுபவிக்கவும் தேவன் இந்த சத்தியத்தின் மூலமாகவும் உங்கள் மூலமாகவும் அநேகருக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளினுடைய தலைப்பு என்னவென்றால், இறுதி கால சபையின் நிலை. இறுதி கால சபையின் நிலை. 1794 காலகட்டங்களிலே, குறிப்பாக பிரான்ஸ் நாட்டிலே ஒரு பெரிய புரட்சி வெடித்தது. பிரெஞ்சு ரெவல்யூஷன் அல்லது பிரெஞ்சு புரட்சி என்று சொல்வார்கள். இந்த புரட்சி மற்ற நாடுகளைப் போல ஒரு சாதாரணமான புரட்சி அல்ல. வறுமைக்காகவும் நெருக்கடிக்காகவும் பொருளாதார நெருக்கடிகளுக்காகவும் அது பிறந்து புறப்பட்டு, அது இறுதியிலே எப்படி அது முடிந்தது என்றால், இந்த பிரான்ஸ் நாட்டிற்கும் அதை சார்ந்த நாடுகளுக்கும் ஏற்பட்ட இந்த நெருக்கடி, இந்த வறுமை கிறிஸ்தவர்களால் தான் வந்தது என்ற ஒரு முடிவுக்கு இந்த புரட்சியாளர்கள் வந்தார்கள். கிறிஸ்தவத்தை ஒழித்து விட்டால் வறுமை ஒழிந்துவிடும், கிறிஸ்தவ சபைகளை அழித்து விட்டால் இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிவிடும், கிறிஸ்தவ போதகர்களை ஒழித்து விட்டால் இந்த நாடு செழுமை அடையும் என்ற ஒரு தத்துவத்திலே, கொள்கையிலே, விடாமுயற்சியிலே, விடாப்பிடியிலே அவர்கள் பிரகடனம் செய்தார்கள். என்ன பிரகடனம் என்றால், இந்த பிரான்ஸ் நாட்டினுடைய சகலவித நெருக்கடிகளுக்கும் வறுமைக்கும் கிறிஸ்தவர்கள் தான் காரணம் என்று சொல்லி நூற்றுக்கணக்கான ஆலயத்தை இடித்து எரித்து நாசம் செய்தார்கள். அநேக ஆலயங்கள் மூடப்பட்டன. மாத்திரமல்ல, நூற்றுக்கணக்கான சபைகள் மூடப்பட்டு எரிக்கப்பட்டு இடிக்கப்பட்டு, இன்றும் சில சபைகள் அதற்கு அடையாள சின்னமாக இன்னும் பாரிஸ் நகரத்திலும் மற்றும் சவுத் பிரான்சிலும் அதிகமாக இருந்தாலும், அதிலே குறிப்பிடத்தக்கதாக நேரிட்ட சம்பவம் என்னவென்றால், ஏறக்குறைய 1.5 லட்சம் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். சில குறிப்புகள் சொல்லுகிறது 2,50,000 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். மாத்திரமல்ல, 3000 போதகர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய சூழ்நிலை என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் தான் எல்லா சகலவித சாபங்களுக்கும் நோய்களுக்கும் தீமைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் காரணம் என்று சொல்லி சபைகள் இடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல், ஏறக்குறைய 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரே நாட்டிலே 3000 போதகர்கள் கொல்லப்பட்டார்கள். இதிலே குறிப்பிடத்தக்க சம்பவம் என்னவென்றால், பல திருச்சபை பிரிவுகளிலிருந்து சுமார் 32 கன்னியாஸ்திரிகள், நன்ஸ், கன்னியாஸ்திரிகள் கூடி ஜெபித்தார்கள். ஐயோ ஆண்டவரே, எவ்வளவு காலம் இது செல்லும்? ஏன் இந்த பிரச்சனை? திருச்சபை அசிங்கப்படுகிறது, அவமானப்படுகிறது, கிறிஸ்தவர்கள் தவிக்கிறார்கள், போதகர்கள் உயிருக்கு ஓடி ஒளிகிறார்கள். எவ்வளவு காலம் செல்லும் ஆண்டவரே? இந்த திருச்சபைக்கு ஒரு முடிவு வராதா? இந்த திருச்சபையினுடைய நிலைக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று பல சபை பிரிவுகளிலிருந்து வந்து ஒரு பெரிய மண்டபத்திலே இவர்கள் கூடி 32 கன்னியாஸ்திரிகள் ஜெபித்தார்கள். ஆனால் இவர்கள் ஜெபிக்கிற இடத்தை கண்டுபிடித்த புரட்சியாளர்கள், இயேசுவை விட்டு ஒழிக்க வேண்டும், நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று பல நிபந்தனைகள் அவர்கள் கொடுக்க, நாங்கள் மரிப்போமே ஒழிய இயேசுவை விடமாட்டோம், நாங்கள் மரித்தாலும் இந்த சபையை விட்டு நாங்கள் விலக மாட்டோம், நாங்கள் இறந்தாலும் இப்படிப்பட்ட
புரட்சியாளர்கள், இப்படிப்பட்ட அநீதிக்காரர்கள் இந்த திருச்சபையிலே உள்ளே வராமல் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்ற கம்பீர குரல் ஒலித்தார்கள். ஆனால் இந்த கெலட்டினோ என்கிற ஒரு வெட்டும் கருவி, பெரிய ஒரு பட்டயம் ஒரு கட்டையில் மாட்டி வைத்திருப்பார்கள், கெலட்டினோ என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் ஜெபித்து ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சபைக்காக, சபையினுடைய நிலைமைக்காக, சபையினுடைய குழப்பத்திற்காக, சபைக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒவ்வொரு தலையாக வெட்டப்பட்டது. 32 கன்னியாஸ்திரிகளும் அந்த மண்டபத்திலே இரத்த வெள்ளத்திலே தலை துண்டிக்கப்பட்டு பிண்டமாக கிடந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை அது நடந்து ஒரு 227 வருடங்களாகி அதற்கு மேலாகி இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அப்படிப்பட்ட கொலை வெறித்தனம் இல்லை. ஆனால் இன்று சபை எப்படி போய்கொண்டிருக்கிறது? நீங்கள் தொழுது கொள்ளுகிற சபை எப்படி இருக்கிறது? சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? சமாதானத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? சந்தோஷம் நிறைந்து இருக்கிறதா? தொழுகை செய்ய வருகிறவர்கள் நிம்மதியோடு வீடு திரும்புகிறார்களா? ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்டுவிட்டு வீடு திரும்புகிறார்களா என்பது அநேக சபைகளில் கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்று ஒரு நாள் புரட்சியாளர்கள் சபைக்குள்ளாக வந்து வெட்டி கொலை செய்தார்கள் கிறிஸ்தவர்களை, வெட்டி கொலை செய்தார்கள் போதகர்களை, தீக்கிரையிட்டார்கள் சபைகளை. ஆனால் இன்று உள்ளே இருக்கிறவர்களே, வெளியில் இருப்பவர்களை காட்டிலும் உள்ளே இருப்பவர்களே பலவிதமான குழப்பத்தை உண்டு பண்ணி பொருளால், அதிகாரத்தினால் திருச்சபையை அடிமையாக்கி, சத்தியம் அழகாக ஆண்டவர் வேதத்தில் கொடுத்திருந்தாலும் என்னுடைய தீர்மானம் தான் இந்த சபையில் நடக்க வேண்டும் என்று ஒரு புரட்சிகரமான தத்துவத்திலே இன்று எத்தனையோ சபைகள் சத்தியத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நிம்மதியை இழந்து இன்று பெயருக்காக சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சில இடங்களிலே ஏதோ சமூக கூடமாக, சோசியல் கிளப்பாக சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்னலாம் சபையை குறித்து ஆண்டவர் வேதத்திலே இது பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறாரோ அத்தனை காரியங்களையும் அடியோடு மூடி வைத்துவிட்டு தாங்கள் இஷ்டம் போல், தாங்கள் நினைப்பது போல், தாங்கள் வைத்ததுதான் அதிகாரம் என்றது போல் இன்று சபைகள் போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலை எப்படி மாறும்? அன்று ஒரு நாள் 32 கன்னியாஸ்திரிகள் ஒரு மண்டபத்திலே கூடி கழுத்து வெட்டப்பட்டாலும் கடைசி நேரத்தில் கூட, ஆண்டவரே நீர் எப்பொழுது இந்த திருச்சபையை தூய்மைப்படுத்த போகிறீர்? எப்பொழுது இந்த திருச்சபை உம்மால் ஒரு விடிவு காலத்தை வந்தடையும் என்று ஜெபித்துக் கொண்டே தன்னுடைய உயிரை விட்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நிலை இனியும் நடக்கக்கூடாது. இந்த அவமானம் இன்னமும் நடக்கக்கூடாது. சபைகள் அதிகாரத்திற்கு உட்பட்டு அடிமையாகி போய்விடக் கூடாது. சத்தியம் இருந்தும் அது ஒரு சாபத்தீடாக மாறிவிடக் கூடாது. அதற்காக ஆண்டவர் வெளிப்படுத்தின புத்தகத்திலே சில சத்தியங்களை வைத்திருக்கிறார். இன்று நான் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். உண்மையிலே பலன் கொண்டிருக்கிறேன். பிரார்த்தனை செய்வோமா? அன்பே உருவான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே வேதத்தை திறக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டு அறியாத எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இன்று இந்த சத்தியத்திலே தங்களுடைய கவனத்தை செலுத்தவும், தங்களுடைய சபை இயேசுவின் நாமத்தினாலே சுத்திகரிக்கப்படவும், பரிசுத்தமாக்கப்படவும், நீதி அடையவும், ரட்சிப்படையவும், மீட்படையவும் ஒரு திருப்பு முனையை தந்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, ஆரம்ப வசனமாக நான் சில வசனங்களை உங்களோடு வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின புத்தகம் 19வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 11லிருந்து 16வது வசனம் வரைக்கும். இந்த 19வது அதிகாரம் முடிந்தவுடனே மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. இன்னும் சொல்ல போனால் கடைசி தீர்க்க தரிசனம் 20வது அதிகாரம் வந்தவுடனே சாத்தானுக்குரிய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. சாத்தானோடு கூட சேர்ந்த மிருகத்திற்கும் கள்ள தீர்க்க தரிசிக்கும் உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது.
21வது அதிகாரம் 22வது அதிகாரம் பரலோகத்தை குறித்தான தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆனால் இந்த 19வது அதிகாரத்தில் நான் வாசிக்க போகிற வசனம்தான் சபைக்கும் தேவனுக்கும் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையான கடைசி தீர்க்க தரிசன வசனங்கள். வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கேளுங்கள். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான, அதே சமயத்திலே உடல் அசைக்கக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து திருச்சபையை மனதிலே வைத்து திருச்சபையினுடைய சூழ்நிலையை இதயத்தில் வைத்து திருச்சபை விசுவாசிகள் எந்த அளவுக்கு அசைக்கப்படுகிறார்கள், சுழலால் அவர்கள் புடைக்கப்படுகிறார்கள் என்பதை எண்ணங்களிலே வைத்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் அனுப்பி வைக்கிற கேட்கிற அவர்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு மறுமலர்ச்சியை, ஆவிக்குரிய புரட்சியை உண்டாக்கும்படியாக நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். முதலாவது கருத்து என்னவென்றால், மங்கி இருக்கும் திருச்சபையை மகிமையாக்க வெள்ளை குதிரையில் வருகிறார். புரியுங்களா? என்ன மங்கி இருக்கும் திருச்சபையை மகிமையாக்க வெள்ளை குதிரையில் வருகிறார். இந்த 11வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது என்றால், பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும், நல்லா கவனிச்சிங்க, அவருடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். ரெண்டு இது, உண்மையும் சத்தியமும் உள்ளவர். எந்த சபையை மங்கி இருக்கிற மரணம் என்று பெயர் பெற்றிருக்கிற இந்த கடைசி சபையை குறித்து இந்த பெயர் இடம்பெறுகிறது. சரி, இப்ப நான் உங்களை லவோதிக்கா திருச்சபைக்கு நான் அழைத்து செல்கிறேன். அங்கு இயேசு தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றும் இந்த 19வது அதிகாரத்தில் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் என்பதையும் நீங்கள் கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தல் 3:14. லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் என்றால், வேதத்துல குறிப்பா வெளிப்படுத்தல ஒரு 2-3 தரம் தான் இந்த பேர் வரும், வேற எங்கேயும் வராது. உண்மையும் சத்தியமும் உள்ளவர். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வெள்ளை குதிரையின் மேல் அவர் வருகிறார் என்று தீர்க்க தரிசனமாக 19வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அதே பெயர் எந்த திருச்சபையை, மங்கி இருக்கும் திருச்சபையை, ஒளியும் இல்லாமல் இருளும் இல்லாமல் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் மங்கி இருக்கக்கூடிய ஒரு திருச்சபைக்கு மகிமையை கொண்டு வரத்தக்கதாக தன்னை எப்படி லவோதிக்கா திருச்சபையிலும் சரிதான், 19வது அதிகாரத்திலும் சரிதான், ஒரே பெயர் உடையவராய் இருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து மங்கி எறிகிற திருச்சபையை பரிசுத்தமாக்கத்தக்கதாக, மகிமைப்படுத்தத்தக்கதாக எந்த திருச்சபைக்கு வருகிறார் என்றால், எந்த திருச்சபை லவோதிக்கா திருச்சபை என்று தன்னுடைய காலரை தூக்கி கொண்டு திரிகிறோமோ அந்த திருச்சபையை மகிமைப்படுத்தத்தக்கதாக, பரிசுத்தப்படுத்தத்தக்கதாக, அநீதியிலிருந்து நீதிக்கு கொண்டு வரத்தக்கதாக, சாபத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு கொண்டு வரத்தக்கதாக இயேசு கிறிஸ்து வருகிறார். புரியுங்களா? அப்போ ஒரு 7 விதமான காரியம் இந்த லவோதிக்கா திருச்சபையில் இருக்குது.
7 விதமான காரியம். ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 14 நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா 7 விதமான காரியம் அந்த திருச்சபையை மங்கின சபையாக மாற்றி வைத்திருக்கிறது. சத்தியம் இருக்கிறது, பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், அழகான தத்துவங்கள் நிறைந்திருக்கிறது. ஆனால் அந்த திருச்சபையினுடைய நிலை எப்படி என்றால், எல்லாம் இருந்தும் ஒரு 7 காரியம் இல்லையா. அதனால அந்த திருச்சபை அனலுமின்றி குளிருமின்றி இருக்குதான். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற நிலை. ஒண்ணு வைராக்கியமா சத்தியத்திற்காக இருக்கணும், இல்ல போயிடணும். சண்டை போடுறது, இருக்கிறது அடிச்சுக்கிறது, இது அது இது இது எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு சாதாரண புதிதாய் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிறந்த விசுவாசிகள் உள்ளே வரும் பொழுது அவர்கள் எதை பார்க்கிறார்கள், என்ன ஆவியோடு வெளியே போகிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய சபையில் இருக்கிறது என்று அவருடைய குடும்பத்தினருக்கு சொல்லுகிறார்கள் என்பது முக்கியம். அப்ப முதல்ல என்னன்னா, இந்த திருச்சபையை மங்கி வைத்திருக்கக்கூடிய காரணம் என்னன்னா, அனலும் இல்ல குளிரும் இல்லாத நிலை. 2வது என்ன அப்படின்னு சொன்னா, நிர்பாக்கியமான நிலை, பரிதபிக்கக்கூடிய நிலை. அதுதான் 3வது, பரிதபிக்கக்கூடிய நிலை. 4வது என்னன்னா, தரித்திர நிலை. 5வது என்னன்னா, குருடனா இருக்கிற நிலை. சபையில நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மள மாதிரி ஒரு தானியல் புத்தகத்தை விளக்க முடியுமா, நம்மள மாதிரி ஒரு வெளிப்படுத்தின புத்தகத்தை விளக்க முடியுமா, நம்மள மாதிரி ஒரு 28 காரியங்களை, ஒரு 7 தத்துவங்களை அல்லது பைபிளை கரைச்சி குடிச்ச மாதிரி நம்மள மாதிரி இருக்க முடியுமா? ஆண்டவர் சொல்ற, இல்ல இல்ல, உன்னுடைய கண் குருடா இருக்கிறது, உன்னுடைய நிலை பரிதபிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தரித்திரமா இருக்கிறது, உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை நிர்பாக்கியம் உள்ளதா இருக்கிறது, கடைசியில நிர்வாணியா இருக்கிறது. 6வது நிர்வாணியா இருக்கிறது. கடைசியில என்னன்னா, எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று மாறுதட்டி கொள்ளுகிற பெருமை. 7 காரியத்தினால அந்த ஆலயம், லவோதிக்கேயா ஆலயம் மங்கி போயிருச்சான். அதை மகிமைப்படுத்தத்தக்கதாக, வெளிச்சம் கொண்டு வரத்தக்கதாக வெள்ளை குதிரையிலே வருகிறார். அப்ப நம்மளுடைய கவனம் வெளிப்படுத்தின புத்தகம் 6வது அதிகாரத்திற்கு போகும் பொழுது 2வது வசனமும் 8வது வசனமும் வாசிக்கிறேன். வெள்ளை குதிரை என்கிற வார்த்தை வெளிப்படுத்தின புத்தகம் முழுவதும் 22வது அதிகாரம், 22 அதிகாரம் இருக்குது, முழுவதிலும் 2 தரம் தான் வருகிறது. 6வது அதிகாரத்தில் வெள்ளை குதிரை என்று ஆரம்பமாகிறது. 19வது அதிகாரத்தில் வெள்ளை குதிரை என்றும் திருச்சபையை குறித்த சரித்திரம் முடிவடைகிறது. இந்த வெள்ளை குதிரை புறப்பட்டது எப்படி என்று சொன்னா, எல்லா சத்தியம், பரிசுத்தம், நீதி, நியாயம், தர்மம் எல்லாம் நிறைந்த சபையாக வெள்ளை குதிரையின் தோற்றத்தில் வந்தது. பிறகு என்ன ஆச்சு? அந்த வெள்ளை நிறம் சிவப்பு நிறமாக மாறினது, அந்த சிவப்பு நிறம் கருப்பு நிறமாக மாறினது, அந்த கருப்பு நிறம் மங்கின நிறமாக மாறினது. அந்த மங்கின நிறம் மாத்திரமல்ல, அந்த குதிரைக்கு பேரே மரணம் என்றும் பாதாளம் அதற்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிறது. பாதாளம் என்ன? நரகம். சபையினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசின்னு பார்க்கும் பொழுது, நான் அந்த 2வது வசனத்தை 8வது வசனத்தை 6வது அதிகாரத்துல வாசிக்கிறேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். நான் பார்த்தபோது இதோ, 8வது வசனம் பாருங்க, நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவியினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. சபை எப்படி மாறிச்சு பாருங்க. ஆனால் மீண்டும் அந்த திருச்சபையை பரிசுத்தமாக்கத்தக்கதாக அதே வெள்ளை குதிரையில் வருகிறார். இப்பொழுது யார் அவரு அப்படின்னு சொன்னா, உண்மையும் சத்தியமும் உள்ளவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே அறிமுகம் தான் லவோதிக்கா திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உண்மையும் சத்தியமும் நிறைந்தவர். இன்றைக்கு நம்முடைய சபை அநேக நிலைகளிலே மங்கினதாக இருக்கிறது. மரணம், இது அவ்வளவுதான், இதெல்லாம் ஒரு சபையா அப்படின்ட்டு 3வது ஆள் சொல்வதற்கு ஏதுகரமாக நம்முடைய சபை இருக்கிறது. எத்தனை பேர் என்னென்னலாம் செய்யறாங்க பாருங்க. அதிகாரம் என்ற பெயரில், ஆட்சி என்ற பெயரில், சத்தியம் என்கிற பெயரில்
அழகான சத்தியம் இருக்கிறது. ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் அழகான சத்தியம் இருக்குது, ஆனா அது சாக்கடையில் இருக்குது. சில சமயங்கள்ல ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் நாம் தள்ளப்படுகிறோம். நல்ல சத்தியம், பரிசுத்த சத்தியம், உண்மையான சத்தியம், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற சத்தியம், அபிஷேகம் பண்ணப்பட்ட சத்தியம் அவ்வளவு பொன்னாக ஆண்டவர் நாம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அது எங்க போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சாக்கடையில் போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த மங்கின நிறமுள்ள குதிரையை மாற்றி அமைக்க வெள்ள குதிரையில் மீண்டும் விரைவாக வருகிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனம். கரை, திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. அதனாலதான் முதல் குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, மங்கின சபையை மகிமையாக மாற்ற வெள்ளை குதிரையில் வருகிறார். அப்போ பவுலப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதும் பொழுது என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா, கரை, திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இதை சிஸ்டர் எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்கள் கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் என்கிற புத்தகத்திலே 69வது பக்கத்திலே எப்படி எழுதுகிறார் என்று பார்த்தோம்னால், கிறிஸ்து மிக விரைவில் வருகிறார். தமிழ்ல பாருங்க, களங்கமோ சுருக்கமோ அல்லது அவற்றை போன்ற எந்த குறையும் இல்லாத திருச்சபையை அவர் காண விரும்புகிறார். தம்முடைய நீதியின் ஆடையால் தமது உண்மையுள்ள மக்களை உடுத்துவதற்காக அவர் காத்து இருக்கிறார். கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன் பேஜ் 69. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு சீக்கிரமாக வருகிறார். ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை வாசித்து விட்டு இரண்டாவது கருத்துக்கு நான் செல்கிறேன். என்னவென்றால், ஒரு சபையை கொஞ்சம் செப்பனிடத்தக்கதாக ஒரு நிதி கோரிக்கை ஒன்று வந்தது. பாஸ்டர், இது மாதிரி அந்த சபை பாலடைஞ்சு போயிருக்குது பாஸ்டர், அதை கொஞ்சம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அதை ஒரு அழகா சபையா மாத்தி மறுபடியும் அது பழைய நிலைக்கு கொண்டு வரணும், அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படமெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அந்த படத்தை நான் காண்பிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த சபை இருக்குது, அந்த சபையை சுத்தி முள்ளுச்செடி, ஃபுல்லா முள்ளுச்செடி, மேலே கீழே சைடில் வாசல்ல எல்லாம் முள்ளுச்செடி, மாத்திரம் இல்லை விஷச்செடி எல்லாம் சுத்தி இருக்குது. இப்போ சரி, அப்போ செய்யலாம், அதெல்லாம் வெட்டிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் விஷச்செடி முள்ளு செடி எல்லாத்தையும் வெட்டினாங்க. எல்லாம் வெட்டி அதெல்லாம் கொஞ்சம் மண் வெட்டியால் கொஞ்சம் செதுக்கி அதை அழகா இது பண்ணிட்டு இப்போ உள்ள போகணும். எனக்கு பிரியமானவர்களே, அந்த சபை முள் செடியினால் சூழப்பட்டது ஒரு ஆச்சரியம் அல்ல, விஷச்செடியினால் வளர்ந்து கிடப்பது என்பது ஒரு ஆச்சரியம் அல்ல. அந்த பாஸ்டர் இன்னொரு 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு அந்த சபையை திறக்கிறாங்க. புரியுதுங்களா? சபையை திறந்தா அங்கே ஒளிந்திருக்கும் நாகப்பாம்பு சத்தத்தை கேட்டு விரைவில் வந்து அவர்களுக்கு முன்பதாக படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தது. அந்த படத்தையும் அனுப்பிச்சு விட்டாங்க. செடி பிரச்சனை கிடையாது, விஷச்செடி பிரச்சனை கிடையாது, ஆனால் வலுசற்பம் சபைக்குள்ளாகவே வந்து நிற்கிறது. அது எத்தனை குட்டி போட்டுச்சோ, எத்தனை வந்து போகுதோன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சபையை பராமரிப்பின்றி பாதுகாப்பின்றி பயன்படுத்துவார் இல்லாமல் முள்ளு செடிகளினாலும் விஷச்செடியினாலும் மாத்திரமல்ல, உள்ளே பாம்பு படையெடுத்து ஆடும் அளவுக்கு அந்த திருச்சபையினுடைய சூழ்நிலை இருக்கிறது என்றால், ஆண்டவர் சொல்றாரு, போதும்பா, இது போதும், இதோ மீண்டும் நான் வெற்றி உள்ளவனாக வெள்ளை குதிரையிலே வருகிறேன். இனி மங்கின குதிரைக்கு, மங்கின சபைக்கு இனி இடமில்லை, சிவப்பான சபைக்கு இனி இடமில்லை, கருப்பான சபைக்கு இனி இடமில்லை. அதை வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 17-18 வசனத்துல எப்படி சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறது அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியம் பண்ணவென்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியினால், நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும்
உன் நிர்வாணமாக அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். 19வது அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன பெயரோடு அவர் வருகிறாரோ அதே பெயரோடு தான் லவோதிக்கா திருச்சபை அறிமுகப்படுத்தப்பட்டது. வெள்ளை குதிரையாக இருந்த அந்த சபை சிவப்பாக மாறி, கருப்பாக மாறி, மங்கின குதிரையாக மாறி, இறுதியிலே பெயர் மரணம் என்றும் பாதாளம் என்றும் பெயர் பெற்றிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவைகளை பரிசுத்தப்படுத்த, சுத்தப்படுத்த மீண்டும் வெள்ளை குதிரையிலே வருகிறார். வெள்ளை குதிரையாக இருந்து காணப்பட்ட அந்த பரிசுத்த சபை மீண்டும் வெள்ளை குதிரையாக மாறும், அதற்கு நான் வருகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு திருவளம் பெற்றுகிறார். இது முதலாவது திருச்சபையினுடைய அல்லது இறுதி கால திருச்சபையினுடைய நிலை. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வெள்ளை குதிரையிலிருந்து வருகிறார் என்பதற்கு இரண்டாவது கருத்து சத்தியம் என்னவென்றால், காத்திருந்த கண்ணீருக்கு முடிவு உண்டாக்க வெள்ளை குதிரையில் வருகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், காத்திருந்த கண்ணீருக்கு முடிவு கொடுக்க அல்லது முடிவு உண்டாக்க வெள்ளை குதிரையிலே வருகிறார். 2 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 11வது வசனம். மீண்டும் பாருங்க. உண்மையும் சத்தியமும் உள்ள ஆண்டவர். நீங்க அதே வார்த்தை நான் சொன்னேனே, வெளிப்படுத்தின புத்தகத்திலே, ஏன் வேதத்திலேயே 3 முறைதான் இதே போல பேர் வரும். அது 3ம் வெளிப்படுத்தின புத்தகத்தில் இருக்கிறது. ஒன்று வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 11வது வசனம் இருக்கிறது. எந்த சபை? லவோதிக்கா திருச்சபை என்று வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கிறது. அடுத்தது எங்க வருகிறது என்றால், அதே 6வது அதிகாரத்தில் 9லிருந்து 11வது வசனம் வரைக்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அநேகர் கொல்லப்பட்டவர்கள், உபத்திரவப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள் கண்ணீரோடு கதறி அழுகிறார்கள். ஆண்டவரே, எவ்வளவு காலம் நீர் நியாயம் தீர்க்காமல் இருக்கிறீர்? வாசிக்கிறேன் பாருங்களேன். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 9லிருந்து 11வது வசனத்தை நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் அதே மாதிரி பேர் வரும் பாருங்க. அவங்க அந்த பேரை சொல்லித்தான் ஜெபம் பண்றாங்க. அதனால தான் அந்த பேரை சொல்லி வெள்ளை குதிரை 19வது அதிகாரத்துல வருகிறது. 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும், அதாவது உண்மையும், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே. இந்த 2 வார்த்தை தான் 19வது அதிகாரத்திலே இருக்கும். லவோதிக்கா திருச்சபை குறித்து பேசப்படுகிற வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் இருக்கும். வேற எந்த பேரு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படிலாம் சொல்லல. பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்றைக்கு சத்தியமும் பரிசுத்தமும் அல்லது உண்மையும் உள்ள ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது வெள்ளை குதிரை உங்களுடைய வாழ்க்கையில் புறப்பட்டு வருகிறது. தர்மத்தை நிலைநாட்ட, நீதியை நிலைநாட்ட, சத்தியத்தை நிலைநாட்ட அவர் வருகிறார். சொல்றாங்க, ஏன் 19வது அதிகாரத்துல வெள்ளை குதிரையில வராரு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் பேரு கண்ணீரோடு ஜெபித்து காத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கண்ணீரை துடைப்பதற்காக, ஒரு நல்ல முடிவு அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அவர் வருகிறார். மீதமான வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாரி கொண்டிருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதனால தான் 2வது இது என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல என்னன்னா, மங்கி இருந்த சபையை மகிமையுள்ள சபையாக மாற்ற வெள்ளை குதிரையில் வருகிறார். அதே பேர் இருக்கும். வெளிப்படுத்தல் 3, வெளிப்படுத்தல் 19. 2வது அதே வெளிப்படுத்தல் 19, 11. இங்க வெளிப்படுத்தல் 6, 9, 10, 11 என்ன போட்டிருக்குது அப்படின்னா,
பரிசுத்தமும் அதாவது உண்மையும் சத்தியம் உள்ள ஆண்டவரே, எதுவரைக்கும் நாங்கள் இப்படி அழுது கொண்டிருப்போம்? நீதி இல்லாமல், தர்மம் இல்லாமல், அநீதியாக என்னுடைய குடும்பம், என்னுடைய திருமண வாழ்க்கை, என்னுடைய வேலை வாய்ப்பு, என்னுடைய பண நெருக்கடி எல்லாம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதே ஆண்டவரே. குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, ஏன் சமுதாயத்திலும் சரி, சாத்தான் தலைவிரித்து ஆடிக்கொண்டு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறானே. ஆண்டவரே, நீர் எப்பொழுது வருவீர்? எப்பொழுது நியாய தீர்ப்பு கொடுப்பீர்? எப்பொழுது நீதியாய் நீர் ஆட்சி செய்வீர் என்று கதறி அழுது கொண்டிருந்த அவர்களின் கண்ணீரை துடைக்கத்தக்கதாக வெள்ளை குதிரையிலே அவர் வருகிறார். நீங்கள் சுகவீனத்தில் இன்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எவ்வளவு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் முன்னேற்றம் இல்லாமல் உங்களுடைய சரீரம் இருக்கிறது என்று அல்லாடி கொண்டிருக்கிறீர்களா? எவ்வளவுதான் நான் பாசம் வைத்து இந்த குடும்பத்திற்காக உழைத்தாலும் அதற்கான அங்கீகாரமும் அன்பும் கிடைக்கவில்லை என்று அலறிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது எவ்வளவுதான் சபைக்கு நான் இவ்வளவு ஊழியம் செய்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்தாலும் அந்த திருச்சபையை ஒரு நல்ல முறையிலே வருவதற்கு சந்தோஷம், சமாதானமான, ஜாதி இல்லாத, சமுதாயம் இல்லாத, பிரிவினைகள் இல்லாத, கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு நல்ல ஆண்டவருடைய சபையாக மாறும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேனே. இத்தனை வருடமாய் என் பெற்றோர்கள் உழைத்தார்கள், நான் உழைக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் உழைக்க தயாராக இருக்கிறார்கள், ஆனால் மாறுவதே இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஏசாயா 35வது அதிகாரம் 3-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 35, 3-6. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். ஏன்? இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடனின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதித்தெழுவான், ஊமைய நாவும் கெம்பி இருக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். எனக்கு பிரியமானவர்களே, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள், பலப்படுங்கள். உங்கள் தேவன் வருகிறார். உங்களுடைய குடும்பத்திற்கும் நீதியை தரத்தக்கதாக, உங்களுடைய திருமண பந்தத்திற்கு தர்மத்தை கொடுக்கத்தக்கதாக, உங்களுடைய திருச்சபையிலே சமாதானத்தையும் சத்தியத்தையும் மீண்டும் நிலைநாட்டத்தக்கதாக தேவன் நீதியோடும் அநேக கிரீடங்களோடும் வருகிறார். மாபெரும் போராட்டம், கிரேட் கான்ட்ரவர்சி என்கிற புத்தகத்திலே 644, 645வது பக்கங்களில் உள்ள வரிகளை நான் வாசிக்கிறேன். கிரேட் கான்ட்ரவர்சி 644 கடைசி சில வரிகளும், பிறகு அதை தொடர்ந்து 645வது முதல் வரிகளும் சேர்த்து நான் வாசிக்கிறேன். தேசங்களை வென்ற அரசர்களும் தளபதிகளும், ஒருபோதும் போரில் தோல்வி அடையாத வீரர்களும், தங்களுடைய வருகையால் ராஜ்யங்களையே நடுங்க செய்த பெருமையையும் அரசையும் கொண்ட போர் வீரர்களும் இருக்கிறார்கள். ஆனால் மரணத்தில் அவர்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அவர்கள் உயிர்த்தெழும் போது அவர்கள் இறப்பதற்கு முன் இருந்த அதே எண்ணங்களையும் நோக்கங்களையும் மீண்டும் தொடர்கிறார்கள். அவர்கள் வீழ்ந்த போது அவர்களை ஆட்கொண்டிருந்த வெற்றி வெறும் அதே ஆசை அவர்களை மீண்டும் இயக்குகிறது. ஆனால் எனக்கு பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட ஆனால் தீர்க்க தரிசன ஆவியிலும் அல்லது வேதத்திலும் வரும் பொழுது நான் அழைக்கிற பெயர் என்றால் தெய்வீக ஆனால், டிவைன் பட். இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் தேவன் தம்முடைய மக்களின் கண்களில் இருந்து ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார். காரணம், உங்கள் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கு பின் ஒரு கதை இருக்கிறது, ஒரு சோக பாட்டு பாடிப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு கண்ணீர் அல்ல, கண்ணீரின் சொட்டிலும் உங்களுடைய நியாயம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, தேவை இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார் என்பது உண்மைதான். ஆனால் இவர்களை பொறுத்தவர்களே, ஒவ்வொரு கண்களில் இருந்தும் ஒவ்வொரு கண்ணீரையும், ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் தேவன் பதிலளித்து துடைப்பார். இனி மரணமோ துக்கமோ அழுகையோ வேதனையோ இருக்காது. எனக்கு பிரியமானவர்களே, இன்று உங்களை சுற்றி எத்தனை இன்னல்கள் வந்து கொண்டிருக்கிறது. புயல் போல் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். காரணம், ஆண்டவர்
நீதியை சரிகட்ட வருகிறார். மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. மூன்றாவது என்னன்னு சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்னன்னா, ஓசன்னாவை அல்லேலூயாவாக மாற்ற வெள்ளை குதிரையில் வருகிறார். ஓசன்னாவை அல்லேலூயாக மாற்ற வெள்ளை குதிரையில் வருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, 2 முறை ஆண்டவர் ராஜாவாக பவனி வருகிறார். வேதத்துல போட்டிருக்குது 2 முறை. நீங்க சகரியா 9:9 நேரம் இருக்கும் பொழுது வாசிங்க. தீர்க்க தரிசனமா சகரியா 9:9 வாசிங்க. நேரம் இல்லை எனக்கு, நீங்க வாசிங்க. இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையிலே கழுதையின் மேல் ராஜாவாக பவனி வந்தார். அப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ஓசன்னா, 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 தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ராஜாவாக வருகிறவருக்கு ஓசன்னா, ஓசன்னா. நாங்க அது ஒரு முறை. ஆனா 2வது முறை வரும்பொழுது ராஜாதி ராஜாவாக பவனி வருவார். கழுதையில் அல்ல, வெள்ளை குதிரையில். ஓசனா என்று அல்ல, அல்லேலூயா என்று. வாசிப்போமா அந்த வசனங்கள? 21வது அதிகாரம் மத்தேயு 21வது அதிகாரத்தில் 7-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 21:7-9. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பவரும் பின் நடப்பவருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. தாவீதின் குமாரனுக்கு என்னது? ஓசன்னா. அல்லேலூயா அல்ல, ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அதாவது பூமியிலும் ஓசன்னா, உன்னதத்திலும் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம். அப்போ முதலாவது ராஜாவாக பவனி வந்த இயேசு எப்படி வந்தார் என்றால், கழுதையிலே ராஜாவாக ஓசன்னா என்ற குரலை எழுப்பும் மக்களின் மத்தியிலே அவர் பவனி வந்தார். 2வது எப்படி வருகிறார் என்றால், வெள்ளை குதிரையிலே ராஜா மாத்திரல்ல, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக அவர் வருகிறார். ஆனால் அந்த நேரத்தில் ஓசன்னா என்று ஒரு சொல் கூட இல்லை. மாறாக வாசிக்கிறேன் பாருங்கள். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்திலே 1வது வசனம், பிறகு 3-6 வசனம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். 3வது வசனம் பாருங்க. மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் இது பரலோகத்தில், மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதிங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள், எப்படி மத்தேயு 21வது அதிகாரத்தில் பூமியிலும் ஓசன்னா உன்னதத்திலும் ஓசன்னா என்ற சத்தம் எழும்பினதோ, அதே போல இயேசு வெள்ளை குதிரையிலே ராஜாவாக பவனி வரும் பொழுது பரலோகத்திலும் அல்லேலூயா, பூலோகத்திலும் அல்லேலூயா. ஓசன்னா அல்ல. காரணம், ஓசன்னாவை மாற்றி அல்லேலூயாக மாற்றுவதற்கு வெள்ளை குதிரையிலே அவர் வருகிறார். 6வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்போ மத்தேயு 21வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2 ஓசன்னா. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 4 அல்லேலூயா. சரி, இது என்ன ஓசன்னானா என்ன அர்த்தம்? எபிரேய பாஷை தான் ஓசன்னா. இந்த ஓசன்னான்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆங்கிலத்தில் போட்டிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ப்ளீஸ் சேவ் அஸ் நவ். ஆண்டவரே இப்பொழுது எங்களை ரட்சியும். அதான் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னாங்க. பரலோகத்தில் இருக்கிறவரே ரட்சியும், கழுதையின் மேல் இருக்கிறவரே எங்களை இப்பொழுது ரட்சியும். நாங்கள் அடிமைத்தனத்தில், குழப்பத்தில், எங்களுடைய சபை மிகவும் கொடூரமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறதே. ஆண்டவரே, ராஜாவா வருகிற நீர் அல்லவா, எங்களை தயவு செய்து இப்பொழுது ரட்சியும் என்றார்கள்.
வெள்ளை குதிரையிலே வரும் பொழுது அல்லேலுயான்னு சொன்னாங்களே, அல்லேலுயானா என்ன தெரியுமா? பிரைஸ் பீ டு த லார்ட். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கே மகிமை. ஆண்டவர் 2000 வருஷத்திற்கு முன்பதாக எங்களை ரட்சியும் என்று கூக்கரலிட்டு கூவிக்கொண்டு போனார்களே, அதற்கு உத்தரவாக ஆண்டவர் வெள்ளை குதிரையிலே நாம் எல்லோரும் அவரை, ஆண்டவரை எங்களை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம், எங்களை ஆசாரியர்களும் ராஜாக்களும் உம்முடைய ரத்தத்தினாலே மாற்றினதற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தின் கண்ணீரை துடைத்ததற்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய பாவத்திலிருந்து நீ தூக்கி எடுத்தீரே அதற்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய குற்ற மனசாட்சியில் எங்களை விடுவித்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி ஓசன்னா அல்ல உங்களுடைய வாழ்க்கையில், இனி அல்லேலூயா என்று சொல்லி பழகிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை மாற்ற வருகிறார். எரேமியா 31வது அதிகாரம் 13வது வசனத்திலே அவர்களின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், அவர்களை ஆறுதல் படுத்தி சோகத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியை அளிப்பேன். இது சும்மா அங்கங்கன்னு எழுதின வார்த்தை அல்ல. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கடைசி காலத்தில் தேவன் நமக்கு தருகிற ஆறுதலான வசனம். மங்கின சபையை மகிமையாக மாற்ற வெள்ளை குதிரையில் வருகிறார். காத்திருந்த கண்ணீருக்கு முடிவை உண்டாக்க, விடிவு காலத்தை உண்டாக்க வெள்ளை குதிரையிலே வருகிறார். மூன்றாவதாக ஓசன்னா என்கிற வார்த்தையை அல்லேலூயாவாக மாற்றுவதற்கு வெள்ளை குதிரையிலே வருகிறார். காரணம், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, துக்கத்தின் கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியின் கண்ணீரை கொடுக்க, உங்களுக்கு ஆறுதலை கொடுக்க ஆண்டவர் வருகிறார். சமீபத்திலே ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். நீங்கள் படத்தில் பார்க்கிற இந்த பெண்ணினுடைய பெயர் என்னவென்றால் நதியா முராட். இவர் யார் என்றால் 2018வது வருஷத்திலே நோபல் பரிசை பெற்றவர் நதியா முராட். எதற்கு நோபல் பரிசு? இவர் விஞ்ஞானியா? இல்லவே இல்லை. ஒரு காரியத்தையும் கண்டுபிடிக்கவில்லை விஞ்ஞானத்திலே. சரி, இவர் எழுத்தாளரா? ரவீந்திரநாத் தாகூரை போல அல்லது ஷேக்ஸ்பியரை போல பெரிய எழுத்தாளரா? இல்லை. இவளுடைய கதை ஏன்? இவளுடைய கதை நமக்கு இப்பொழுது ஏன்? எதற்கு இந்த பெண்ணுக்கு நோபல் பரிசு கிடைத்தது? உள்ளம் பதறும். விடாய்த்து காய்ந்து போன கண்களில் இருந்து கண்ணீர் புறப்படும். கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாத உள்ளத்தில் சற்று இரக்க ஈரம் புறப்படும் இந்த பெண்ணின் கதையை கேட்கும் பொழுது. சில சமயங்களிலே உங்களுடைய என்னுடைய கதை இது போன்றதாக இல்லாமல் இருந்தாலும், ஒருவேளை இது போன்ற துக்கத்தோடு, ஏமாற்றத்தோடு, அவமானத்தோடு போய்கொண்டிருக்கிறதாக இருக்கலாம். 19வது அதிகாரம் சொல்கிறது, உண்மையும் சத்தியமும் உள்ள ஆண்டவர் வெள்ளை குதிரையிலே வருகிறார் என்று தீர்க்க தரிசனம் நமக்கு தருகிறது. 2014வது வருஷம் இந்த பெண் வட ஈராக் நாட்டை சார்ந்தவர். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு சிறிய கிராமம் இருக்கிறது, கோச்சோ என்று. அந்த கிராமத்தை சார்ந்த யஷிடி சமுதாயத்தை சார்ந்தவர். அந்த கிராமத்திலே ஒரு 2000-3000 பேருக்கு மேல, அப்படி 1-2 அப்படிதான், அவ்வளவுதான், ஒரு 3000 வச்சுக்க வேண்டியது, அவ்வளவுதான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ISIS அப்படின்ற ஒரு புரட்சி படை, ISIS அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு படையோடு வந்து எல்லா ஆண்களையும், குழந்தைகளையும், வயது சென்ற பெண்களையும் கொன்று குவித்தார்கள். ஏறக்குறைய 2800 பேர் கொல்லப்பட்டார்கள். எல்லாரும், ஆண்கள் எல்லாரும். 16 வயசுக்கு கீழே உள்ள பெண்கள், 25 வயசுக்கு மேல உள்ள பெண்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். குழந்தைகள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அந்த கிராமமே மயான கிராமமாக மாறினது. மஞ்சள் கலந்த மண் நிறம் இப்பொழுது சிவப்பாக மாறினது. இந்த 16 25 வயது நிறைந்த பெண்களை ஒரு வாகனத்திலே, பஸ்ல ஏற்றி கொண்டு போனாங்க. எங்க கொண்டு போனார்கள் என்றால், விலை மாதகர்களாக விற்கப்பட்டார்கள். பாலியல் உறவு வைத்துக் கொள்ளத்தக்கதாக விற்கப்பட்டார்கள். அதிலே விற்கப்பட்ட பெண்களில் ஒரு பெண் தான் நதியா முராட்.
என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மற்ற பெண்களை விடுங்க, இந்த முராடு இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, 3 மாசம் ஒருத்தர் வச்சிருப்பாங்க. விலைக்கு வாங்கி கொண்டு போய் அவங்க அந்த பாலின சேர்க்கையில 3 மாசம் முடிஞ்ச உடனே கொண்டு அப்பா இந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணை கொடுத்துருவாங்க. மறுபடியும் ஏலமிட்டு விலை மாதகராக விற்கப்படுவாள். அவங்க கொண்டு போய் ஒரு 3 மாசம், இப்படி 3 வருஷம் 2014 ஏறக்குறைய 2017 பாதி பகுதி வரைக்கும் இப்படி 3 மாசத்துக்கு ஒரு தரம் விற்கப்பட்டால், விலை மாதகராக பாலியல் உறவுக்காக விற்கப்பட்டால். இப்படி எல்லாம் போனவங்க அதுக்கப்புறம் ஆட்கள் அதிகமா இல்லாததுனால மறுபடியும் கொண்டு போய் ISIS ராணுவத்துல கொண்டு போய் விட்டாங்க. எப்பா எல்லாம் இந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ இந்த கூட்டி பெருக்கிற வேலை, அந்த வேலை, இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு நேரம் வரும்பொழுது நாங்கள் என்ன செய்யணும்ட்டு நான் உங்களை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை அந்த காம்பவுண்டு கிளீன் பண்ணுற வேலையில் விட்டாங்க. ஒரு ராத்திரி 2018 ஒரு ராத்திரி 2017 கடைசியில் ஒரு ராத்திரி, பெரிய கோட்டை மதில், ஏறக்குறைய 7-8 அடி உயரமுள்ள கல் கோட்டை. அப்போ எப்படி தப்பிக்கிறது, எல்லாம் வெளியே போயிருக்கிறாங்க. அப்போ இவன் என்ன செஞ்சான்னா, கயிறு எல்லாம் ஒன்றும் கிடையாது, கையை வைத்து விரல்களின் உதவியோடு ஏறினாள் சுவற்றில். அந்த சுவர் சாதாரண ஏதோ படிக்கட்டெல்லாம் இல்லை, செவரை பிடிச்சு எப்படியாவது ஏறணும். இந்த 10 விரல்களிலும் ரத்தம், சதைகள் பீந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த கால் விரல் பிடித்து ஏற முயற்சித்ததுனால 10 கால் விரல்களிலும் ரத்தம், சதைகள் பீந்து, நகங்கள் பீந்து, அந்த வேதனையோடு எப்படியாவது தப்பித்து கொள்ள வேண்டும், இந்த ராட்சசர் கையில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ரத்தமோடு சதை கிழிந்து கிடக்கிறது. அப்படியும் அவள் விடாமுயற்சியோடு அந்த சுவற்றை தாண்டி கீழே விழுந்தாள். விழுந்து ஒரு 2 மணி நேரம் நடக்கிறாள். எந்த இரத்த காயத்தை கட்ட நிலையில்லை, அந்த சதையை மீண்டு வைத்து தேய்ப்பதற்கு நாதி இல்லை. அதோடு நடக்கிறாள், வேதனையோடு நடக்கிறாள். இந்த கால் பாதத்தை வைத்து 2 மணி நேரம் நடக்கிறாள். 2 மணி நேரம் கழித்து ஒரு வீட்டிலே ஒரு விளக்கு எரிகிறது. அந்த வீட்டிற்குள் போகிறாள். அங்கே தன்னுடைய வாழ்க்கையை விளக்குகிறாள். அவர்கள் ஏற்றுக்கொண்டு விடியற் காலம் சூரியன் வெளுப்பதற்கு முன்பதாக அங்கு அதிகாரிடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள். அவள் சொன்னால், நான் மரிக்க விரும்பவில்லை, சிறைச்சாலையில இருப்பதற்கு விருப்பம் இல்லை, மீண்டும் ISIS அவர்களிடத்தில் கொண்டு போய் விடப்படுவதற்கும் எனக்கு விருப்பமில்லை. மாறாக இந்த கதையை, இந்த சாட்சியை, இந்த சம்பவத்தை உலகத்திற்கு நான் பறைசாற்ற வேண்டும், எவ்வளவு அக்கிரமக்காரர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை நான் பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி உலகம் முழுவதும் எங்கெல்லாம் அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று ஒரு பெண்ணின் பாதுகாப்பு, ஒரு பெண்ணின் நிலை என்ன என்பதையெல்லாம் சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை தனிமையில் ஓடிக்கொண்டிருக்கும், உங்களுடைய சபை நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அந்த கண்களில் இருந்து வந்த கண்ணீரை துடைக்கும் ஆண்டவர் மங்கின நிறமுள்ள சபையை மாற்றி அமைத்து மகிமையாய் வைக்க ஆண்டவர் ஓசனா என்கிற வார்த்தையை நிறுத்தி அல்லேலியா என்று சொல்லி மாற்றி அமைக்கும் ஆண்டவர் வருகிறார். இவளுடைய வாழ்க்கையிலும் வந்தார். நடியா முராட் என்ன செய்தாள் என்றால், உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட தைரியமான ஒரு பெண், பல இழிவான சூழ்நிலையில் 3 வருடம் பயணம் செய்த, அவமானப்பட்டு இழிவாக நிறுத்தப்பட்ட அந்த பெண் இந்த அளவுக்கு பல ஆண்களின் முன், பெண்களின் முன், நியாயாதிபதிகளின் முன், படித்தவர்களின் முன் வைராக்கியமாக பேசுகிறார் என்றால், பெண்களின் விடுதலை, பெண்களின் சுதந்திரத்துக்காக எவ்வளவு போராடுகிறாள் என்பதை புரிந்து கொண்டு 2018வது வருஷம் அவளுக்கு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. எனக்கு பிரியமானவர்களே, 19வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நோபல் பரிசு என்ன? நீங்கள் பட்ட கஷ்டத்திற்காக, நீங்கள் திருச்சபைக்காக பட்ட துயரத்திற்காக, துன்பத்திற்காக, நீங்கள் உங்களுடைய திருமணத்திற்காக ஜெபித்த, கண்ணீரோடு விட்ட ஜபத்திற்காக, இந்த உலகத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் சபை தலைவர்களுக்காகவும் நீங்கள் செய்த உபவாசத்தின் பலனாக அநேக கிரீடங்களோடு அந்த வெள்ளை குதிரையிலே அவர் வருகிறார். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அதுவரைக்கும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, எங்களுடைய முழங்கால்கள் தடுமாறாதபடிக்கு, பக்தியோடும் பயத்தோடும் திடனோடும் நம்பிக்கையோடும்
உமக்காக நாங்கள் காத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு மென்மேலும் உற்சாகத்தை தந்து வழிநடத்திட வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம்.